எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பலன்களை, ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் திங்கட்கிழமை 31/3/2025 உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள். இன்றைக்கு கௌரி விரதம் ஆரம்பம், ரம்ஜான் பண்டிகை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய நாளுக்கான யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி பகல் 12:27 வரை துதிய திதி, பின்பு திருதிய திதி ஆரம்பம். இன்றைய நாளுக்கான யோகம் மாலை 4:44 பிறகு விஷ்கம்ப நாம யோகம். இன்றைய கரணம் 12:28 வரை கௌளம், பின்பு தைதுலாம் கரணம். இன்றைய நட்சத்திரம் 4:58 வரை அஸ்வினி, பின்பு பரணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரம், அஸ்தம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று. இன்றைய கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், சனி. இந்த நாளுக்கான விசேஷ பலன்கள்: இன்றைய நாள் கௌரி விரதம் இருப்பதற்கு ஏற்ற நாள், விரதம் தொடங்குவதற்கு ஏற்ற இனிய நாள். நம்மளுடைய மார்க வழி பின்பற்றுகிற தோழர்கள் கொண்டாடக்கூடிய ரம்ஜான் பண்டிகை இன்று. இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்: மேஷ ராசி என்பர்களே, சுகஸ்தானாதிபதி ராசிக்குள். அப்பொழுது உங்களுக்கு உங்கள் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் யாவும் வெற்றியடைந்து மகிழ்ச்சி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்று. உங்களுக்கு வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் சுகஸ்தானாதிபதி விரயத்தில், அதாவது எவ்வளவு வந்தாலும் செலவுகள் ஆகின்றது என்ற கவலை மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. மிதுனராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் பயம் கலந்த பாசம், பயம் கலந்த வெற்றி. அதாவது கிரக நிலவரங்களை நினைத்து அல்லது கிரக நிலவரங்களால் ஏற்படுகின்ற சூழ்ச்சியை நினைத்து பயம் கொள்ள தேவையில்லை. உங்கள் பாதையில் நீங்கள் பயணித்தால் வெற்றியும் உங்கள் படியில் நிற்கும். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. அனைத்து விதமான தடைகளும் விலகி சிறப்புகள் உங்களை தேடி வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டில் எப்பொழுதும் ஒரே அதிவேகமாக சென்று ஒரு சிறிய சிக்னலில் நிற்பதை போல தடங்கள் இன்னைக்கு ஏற்படும் கண்டிப்பாக. அதனால் சற்று கவனம், எச்சரிக்கை தேவை. கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் கிரக மாற்றங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது லாபஸ்தானாதிபதி மறைவு, இது மட்டும்தான். இது எல்லாமே சிறப்பு. அதாவது உற்சாக கழிப்பு, கொண்டாட்ட கழிப்பு யாருக்குன்னா உங்களுக்கு தான். ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஜெயிப்பீங்க. வீட்டில் தொழில் பண்ணுறவங்க, இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எது செய்தாலுமே அவங்க ஜெயிச்சுட்டு வருவாங்க. சந்திராஷ்டமத்தில் போய்
ஜெயிச்சுக்கணும்னு எப்படி சொல்றீங்கன்னா, சந்திராஷ்டமம் உங்களுக்கு வருவதற்கு முன்னாடி உங்களுக்கு காட்டும் அல்லது பின்னாடி காட்டும். சந்திராஷ்டமம் அன்னைக்கு மேக்சிமம் கன்னிராசி பாதிக்கப்படாது. அதை மைண்ட் செட் பண்ணிக்கிங்க. அவசரம் இல்லாமல் இருந்தால் போதும், நீங்கள் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாள். ஏற்றம் மிகுந்த நாளுங்கிறத விட 7 சந்திரன் சிறப்பு. பரிசு பாராட்டு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். கணவனாக இருந்தால் மனைவியின் கையால் பரிசு, மனைவியாக இருந்தால் கணவன் கையால் பரிசு, பிள்ளைகளாக இருந்தால் அம்மாவின் கையால் பரிசு. இந்த மாதிரி ஒரு தொடர்பு, பெண் உங்களுக்கு பரிசு கொடுக்கின்ற அமைப்பு உண்டு இன்று உங்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் அனைத்து விதமான வேலைகளும் முடிந்து சுகமான ஒரு பயணம் அல்லது சுகமான தூக்கம், சுகமான உணவு கிடைக்கும். இன்று சுகம் உங்களை தேடி வரும். தனுசு ராசி அன்பர்களே, தடைப்பட்டிருந்த ஒரு பணி இன்று நடக்கும். வீட்டில் சிறிய ஆல்ட்ரேஷன் ஒர்க் செய்ய வேண்டிய நிலைமை வரும். சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, வரவுகள் மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் இன்று ஏதேனும் பழைய முன்பு செய்த சிக்கல்கள் உங்கள் பார்வைக்கு வரும். அதனால் கொஞ்சம் மனசங்கடங்கள் அடைவீர்கள். மனசங்கடத்தை விடுத்து சிக்கல்களிலிருந்து வெளிவந்து வெற்றியடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. அனைத்து கிரகமும் 2ஆம் இடத்தில், சூரியன் வாக்குஸ்தானத்தில், ராகு வாக்குஸ்தானத்தில், புதன் வாக்குஸ்தானத்தில், சனி வாக்குஸ்தானத்தில். அதனால் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில், அப்படிங்க 3ஆம் இடத்தில் இருக்கும்போது எல்லா விதமான முயற்சிகளிலிருந்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. கும்பராசி அன்பர்களே, அதாவது நீங்க எதிர்பார்க்கிறத விடவும் எல்லாமும் மேலோங்கி சிறப்புகள் கிடைக்கும். அதான் ரொம்ப முக்கியம். அந்த சிறப்புகள் உங்களை வந்து சேருகின்ற ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. அதனால ஏக்தம் எல்லா கிரையும் மாத்தி டாப் கியர்ல மாத்தி பறக்க ஆரம்பிங்க. பறந்து போய் வெற்றி பெற்றுட்டு வாங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஏற்றங்கள் தருகின்ற சிறப்பு மிக்க ஒரு நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதும் வெற்றி பெற்றாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடித்து கஷ்டப்படுகின்ற மனநிலையில் இருப்பவர்கள் நீங்கள். அதனால உங்க வாழ்க்கை மாறணும்னா நீங்க மாறணும். நீங்க மாறாம உங்க வாழ்க்கை மாறாது. இத்தனை கிரகம் சேர்க்கை இருக்கு, வெற்றியும் பெறுவீர்கள், அதே சமயத்தில் சோம்பேறியாகவும் இருப்பீங்க. இந்த வேலையை இப்பதான் செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு கண்டிஷனோடு இருப்பீங்க. அந்த வேலையில கரெக்டா கவனம் பண்ணுங்க. வெற்றி பெற்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு இன்றைக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.